Hi students, welcome to our channel. So 11th பயாலஜிக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி சொல்லி தரப்போகிறேன். இப்போ 6 நாள் நமக்கு டைம் கொடுத்துருந்தாங்க படிக்கிறதுக்கு. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போட்டிருந்தோம், ஸ்டடி பிளான் போட்டிருந்தோம். அதெல்லாம் ஓகே, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்துருப்பீங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் படிச்சிருக்கோன்னு வச்சுக்கிறோங்களேன். எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? நான் இந்த மாதிரி படிச்சிருக்கேன் சார், இவ்வளோ லெசன்ஸ் படிச்சிருக்கேன், இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படிச்சிருக்கேன். இப்போ நான் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி தானே எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு டவுட் இருக்கும். ஸோ அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது நீங்கள் பயாலஜியில் அபோவ் 90 ஸ்கோர் பண்ணணும்னா 100க்கு இன்டர்னல் மார்க்கும் சேர்த்து, சரியா? இல்லைன்னா 70க்குன்னே வச்சுக்கவேன், 70க்கு 60 மார்க்குக்கு மேலே நீ எடுக்கணுமா? அப்போ நீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருந்துருக்கணும்? பாஸ் மார்க் பயாலஜியில் பார்த்தீங்கன்னா பயோமேத்ஸ் எடுத்துருவோம், பேரண்ட்ஸோட கம்பல்ஷன்லையோ இல்லை யாரோ சொல்கிற பேச்சை கேட்டு பயோமேத்ஸ் எடுத்துட்டு இந்த பயாலஜியில் பாஸ் பண்ணுறதுக்கு பெரும்பாடு பட்டுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சில பேர் இருப்பீங்க. இப்போ உங்களுக்கு எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் பாஸ் பண்ணலாம் அப்படின்ற இந்த 2 ஸ்ட்ராட்டஜி இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ தயவு செஞ்சு இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணினா பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நான் அபோவ் 90 எப்படி ஸ்கோர் பண்ணுறதுன்ற ஸ்ட்ராட்டஜி சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நான் இந்த ஸ்லோ லேர்னர்ஸ்க்கான பாஸ் டிப் நான் சொல்லித்தரேன், சரியா? நம்ம ப்ரீவியஸ் இயர்னுடைய 2023-24 இந்த பப்ளிக் எக்ஸாமுடைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் வச்சு அனலைசிஸ் பண்ணி தான் இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன், சரியா? இப்போ பயாலஜியில் நமக்கு 2 இருக்குதா, பயோ பாட்னி இருக்குது. பயோ பாட்னியில் மொத்தம் நமக்கு 15 சாப்டர்ஸ் இருக்கு, கரெக்டா? அதே போல பயோஸ்வாலஜியில் 12 சாப்டர்ஸ் இருக்குது. இப்போ இதில் நம்ம எப்படி படிக்கிறது? இப்போ நான் சொல்லக்கூடிய சாப்டர்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. பயோ பாட்னியில் சாப்டர்ஸ் 1 to 6, சரி 1 to 7, ஃபர்ஸ்ட் 7 சாப்டர்ஸ் படிச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் 7 சாப்டர்ஸ் நூக் அண்ட் கார்னர் படிச்சிருக்கணும். ஒரு கொஸ்டினோட ஒமிட் பண்ணியிருக்க கூடாது. புக்குக்கு உள்ள ஒவ்வொரு லைனையும் ரீட் பண்ணி படிச்சிருக்கணும். புக் பேக் கொஸ்டின் மட்டும் நான் சொல்லலை, புக் பேக் கொஸ்டினும் எல்லாமே படிச்சிருக்கணும். புக்குக்கு உள்ளேயும் ஒவ்வொரு லைனையும் ரீட் பண்ணி படிச்சிருக்கணும் ஃபர்ஸ்ட் 7 லெசன். இதுக்கப்புறம் சாப்டர்ஸ் 9th சாப்டர், 10th சாப்டர், 12th சாப்டர், 15th சாப்டர். இந்த 7, 8, 9, 10, 11 சாப்டர் மொத்தம் இருக்கக்கூடிய 15 சாப்டர்ல இந்த 11 சாப்டர்ஸ் புக் பேக்கும் படிச்சிருக்கணும், இன்டீரியர்ஸும் படிச்சிருக்கணும். இப்படி நீங்க படிச்சிருந்தீங்கன்னா பயோ பாட்டிலேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்ல மொத்தம் நம்ம 4 2 மார்க் அட்டன் பண்ணணுமா? 4 2 மார்க்குமே அட்டன் பண்ணிடலாம். 3 3 மார்க் அட்டன் பண்ணணுமா? 3 3 மார்க்குமே அட்டன் பண்ணிடலாம். 2 5 மார்க் அட்டன் பண்ணணுமா? 2 5 மார்க்குமே அட்டன் பண்ணலாம். சரியா? கரெக்ட் தானே? ஸோ 4 2 மார்க்கு, 3 3 மார்க்கு, 2 5 மார்க் கொஸ்டின் 19, 27 ப்ளஸ் ஒரு 8 1 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும். அது நம்ம 35 மார்க். இப்போ 1 மார்க் நம்ம எல்லா சாப்டர்ஸ்லையுமே படிக்கணும். இது கூட சாப்டர் 1 to 15 1 மார்க். புக் பேக் கொஸ்டின்ஸ் மட்டும் தரவா இருந்தீங்கன்னா 5 1 மார்க் எழுதிடலாம். 8க்கு 5 1 மார்க் வந்துடும் புக் பேக் மட்டும். இன்டீரியர்ஸும் நீங்கள் கொஞ்சம் படிச்சிருங்க. ஏன்னா நம்ம இந்த சாப்டர்ஸில் ஃபுல்லாகவே இன்டீரியர்ஸ் படிக்கணும். ஒரு 4 சாப்டர் மட்டும்தான் நம்ம ஒமிட் பண்ணுறோம். அந்த 4 சாப்டரில் புக் பேக் 1 மார்க்கை படிச்சிருங்க, ஓகேவா? அப்படி படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் 7 1 மார்க் அட்டன் பண்ணிடலாம். 7 1 மார்க் அட்டன் பண்ணிட்டோம்னா 19, 26, 34 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் பயோ பாட்னியில் அவுட் ஆஃப் 35க்கு. கண்டிப்பாக முடியும். இது மாதிரி நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்கள். 15 சாப்டர்லையும் 1 மார்க் புக் பேக்கு, இந்த 11 சாப்டரில் 1 மார்க் புக் பேக் ப்ளஸ் இன்டீரியர், அப்புறம் இந்த 11 சாப்டரில் 2 மார்க்கு, 3 மார்க்கு, 5 மார்க்கு புக் பேக்கும் படிக்கிறோம், இன்டீரியர்ஸும் படிக்கிறோம். படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 34 மார்க் எடுத்துடலாம். 35. இது பயோ பாட்னி.
நெக்ஸ்ட் பயோசுவாலஜி. இந்த பயோசுவாலஜியில் மொத்தம் நமக்கு 12 சாப்டர்ஸ் இருக்கா. இதில் சாப்டர்ஸ் 2ல இருந்து சாப்டர்ஸ் 8 வரைக்கும் 2, 3, 4, 5, 6, 7, 8. அதுக்கப்புறம் இதில் வந்து 9, 10 நமக்கு தேவையில்லை. சாரி, 9 தேவையில்லை, 10ம் 12ம் படிச்சுக்கணும். 10th சாப்டரும் 12th சாப்டர். இங்கே வந்து நம்ம ஒமிட் பண்ண போகிறது 9, 11 2 சாப்டர்ஸ் மட்டும் ஒமிட் பண்ணணும். ஏன்னா நமக்கு இங்கே இந்த பயோசுவாலஜி வந்து எப்போவுமே பைத்தியம் மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. அதனால பயோசுவாலஜியில் நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடாது. சரியா? ஸோ இப்போ இந்த 10 சாப்டர்ஸில் இந்த 9 சாப்டர், ஃபர்ஸ்ட் சாப்டரும் விட்டுருக்கோம். இந்த 9 சாப்டரில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் இன்டீரியர் கொஸ்டின்ஸ் படிச்சிட்டோம்னா 4 2 மார்க். சரியா? 2 3 மார்க், 2 5 மார்க். அதே போல இங்கே சொன்ன மாதிரியே சாப்டர் 1 to 12 1 மார்க். எல்லா சாப்டர்லையும் புக் பேக் 1 மார்க் மட்டும் படிங்க. இந்த 9 சாப்டர்ல இன்டீரியர் 1 மார்க்கும் படிங்க. அப்போ இங்கேயே நம்ம என்ன பண்ணிடலாம், 7 into 1, 7 1 மார்க்ஸ் கரெக்டாக எழுதிடலாம். 17, 23, 31 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். கண்டிப்பா 31 மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? சம்டைம்ஸ் இதில் 3 மார்க்ல 3 கூட அட்டன் பண்ற அளவுக்கு கூட உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 34 + 31 65 அவுட் ஆஃப் 70 ப்ளஸ் ஒரு 30 மார்க்ஸ் நம்ம இன்டர்னல் சேர்த்துக்கிட்டோம்னா 95 அவுட் ஆஃப் 100. கண்டிப்பாக 90 மார்க்குக்கு மேலே எடுக்க முடியும் இப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா. சரியா? ஸோ நம்பிக்கையோட ப்ரிப்பேர் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். இதுக்கும் மேலே மார்க் வேணும் அப்படின்னா, சென்டம்லாம் எடுக்கணும் அப்படின்னா வேற வழியே கிடையாது. 15 சாப்டரையும் நீங்கள் லைன் பை லைனாக ரீட் பண்ணி படிக்கணும். இங்கே 12 சாப்டரையும் நீங்கள் லைன் பை லைனாக ரீட் பண்ணி படிக்கணும். அப்படி படித்தா மட்டும்தான் உங்களால் சென்டம் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? அடுத்து பாஸ் மார்க் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், பயாலஜி தெரியாமல் எடுத்துட்டேன் சார், எப்படியாவது பாஸ் ஆகணும், என்ன செய்யறது அப்படின்னு கேட்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், பயோ பாட்னியில் ஃபர்ஸ்ட் 6 சாப்டர்ஸ் மட்டும் படிங்க. பயோசுவாலஜியில் ஃபர்ஸ்ட் 5 சாப்டர்ஸ் மட்டும் படிங்க. 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் மட்டும் தான் சொல்றேன். சரியா? ஆனா 1 மார்க் வந்து 15 சாப்டர்லையும் படிச்சிருக்கணும், இங்க 12 சாப்டர்லையும் படிச்சிருக்கணும். புக் பேக் மட்டும், நீங்க இன்டீரியர்லாம் படிக்க வேணாம், அவ்வளோலாம் கஷ்டப்பட வேணாம். சரியா? இந்த அதுல ஒரு 6 சாப்டர், இதுல ஒரு 5 சாப்டர், இந்த 11 சாப்டர்ல புக் பேக்ல இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் நல்லா படிச்சுக்கோங்க. அது போக எல்லா சாப்டர்லையும் இருக்கக்கூடிய புக் பேக் 1 மார்க் கொஸ்டின்ஸை தரவா படிச்சுக்கோங்க. அப்படி படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பா 1 மார்க்ல 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். 1 மார்க்ல ரெண்டும் சேர்த்து, பயோபாட்னி பயோசுவாலஜி சேர்த்து 10 மார்க் எடுத்துடலாம். 2 மார்க் நீங்க ஒரு 3 2 மார்க் அட்டன் பண்ணிடலாம். 3 மார்க் ஒரு 2 3 மார்க் அட்டன் பண்ணிடலாம். 5 மார்க் 2 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். 20 32 மார்க் எடுத்துடலாம். 70க்கு 32 மார்க். அப்படி இப்படி மிஸ்டேக் போயிட்டா கூட 25 மார்க் மேலே நீங்கள் சாதாரணமாக எடுத்துலாம். 15 மார்க் எடுத்தால் பாஸ், ஆனால் 25 மார்க்கில் நீங்கள் எடுத்துலாம். ப்ளஸ் ஒரு 30 மார்க் இன்டர்னல் சேர்த்தோம் அப்படின்னா 62 மார்க் 100 ரீசெண்டான மார்க் ஆயிரும் உங்களுக்கு. நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் இந்த மாதிரி படிங்க. 11 சாப்டர்ஸ் மட்டும் படிங்க. கண்டிப்பாக நீங்கள் 70க்கு 30. ஆனால் பட் இதுக்கு மேலே சாப்டர்ஸை குறைச்சிடாதீங்க, அது ரொம்ப ரிஸ்க். இதை கண்டிப்பாக நீங்கள் இந்த சாப்டர்ஸ் படிச்சே ஆகணும். கண்டிப்பாக இந்த மார்க்ஸ் போட்டாங்க. சரியா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள்.